Hello everyone, welcome to Post Market Analysis. So நிஃப்டியோட என்னோட ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,306.20 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ அப்போது 23,300 கால் புட் எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் அவனோட பிரேக் வேணும் சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் வந்து பை ஆகணும். புட் ஆப்ஷன் அவனோட பிரேக் வேணும் சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ இதுதான் சிம்பிள் வே. ஸோ 23,300 கால் புட்டுக்கான பிரேக் ஈவன் லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 163.17 அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ இப்போது ஒரு பக்கம் கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், ஒரு பக்கம் புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஸோ ஆட் பண்ணுறோம். கால் ஆப்ஷன் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஃபியூ பாயிண்ட்ஸுக்கு பிலோவில் ஓப்பன் ஆகிட்டு அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்ட போய்ட்டு அங்கே இருக்க எஸ்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல பிலோவில் ஓப்பன் ஆகிட்டு இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ இதில் யார் ஸ்ட்ராங் அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங். ஸோ அதுதான் ரீசன், மார்க்கெட் வந்து இந்த ஃபாலுக்கான ரீசன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி ஸோ நார்மலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்விங் இருக்குது, ஸோ ஒரு லைக்லி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இல்லை ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, ஸ்விங் ஹையை வயலேட் பண்ணிட்டு ஸ்விங் லோ வந்து வயலேட் பண்ணுது, பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, ஸோ இந்த கரெக்ஷனில் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து அங்கே நமக்கு சாக் கொடுக்குதுன்னா யூ கேன் ஃபோக்கஸ் டு செல். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஸோ லைக்லி இந்த ஐக்கிய மாதிரி இருக்க கேஸில் வந்து கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ பிரேக் டவுனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ அப்போது இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் ப்ரைஸஸ் இருக்குன்னா தாராளமாக செல் அடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்விங் வந்து வச்சுருக்கான். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்து நமக்கு சாக் கொடுத்தா செல் அடிக்கலாம், தாராளமாக செல் அடிக்கலாம். ஸோ ஆனால் அங்கே வந்து நமக்கு சாக் கொடுத்தான் அப்படின்னா சாக் வந்து கொடுக்கவில்லை. இப்படி ஏறி போனோம் என்ன பண்ணணும், ஸோ ஒரு 1 மினிட் ஆச்சும் மினிமம் இந்த மாதிரி லோ வந்து உடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியாவும் அவங்க கொடுக்கல அப்படின்னும்போது இது கீழே வராது. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்எம்சி பேசிஸில் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டேட்டா படியும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சைட் வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பை சைடு தான் கொடுத்துருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்எம்சி பேசிஸில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கு மேலே லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு வரதுனால கீழே தான் வந்து வரணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பட் ஷாக் வந்து கொடுக்கல. ஸோ சைட் வேஸ் அப்படின்றதான் கொடுத்துறதுனால எக்ஸிட்டட் சிம்பிளாக மார்க்கெட் வந்து வெளியே இருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், 11 மணி 10 நிமிஷத்துக்கு மார்க்கெட் என்ன ப்ரைஸ் இருக்குது, 23,260 இருக்குது, 260 270 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் நியரஸ்ட் ஓப்பனிங் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 23,250 கால் புட் எடுக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்குறோம். கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து பை சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது லைக்கில் என்ன வரலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரைசிங் வெஜ்ஜாக வந்து கீழே விடலாம். ஸோ ஏன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இமேஜினரி தான். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன்ஸ் ப்ரீமியம் நமக்கு ஸ்பாட் சார்ட்டே வந்து இமேஜினரியாக வந்து வந்துடும் ஆல்மோஸ்ட் இப்போ போயிட்டுருக்க நிலைமைக்கு. ஓகேங்களா? சப்போ இங்கேருந்து கீழே விடலாம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி ரைசிங் வெஜ் மாதிரி போயிட்டு ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் ஃபால் வந்து இருக்கலாம். ஸோ எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 23,250 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ அவனுக்கான பிரேக் ஈவன் என்ன அப்படின்னா 163.12 அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ கால் ஆப்ஷன் ஒரு சைடு வந்து ஆட் பண்ணுறோம், புட் ஆப்ஷன் ஒரு சைடு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் கரெக்டாக அந்த 11 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது 146 அப்படின்ற ஒரு லெவல் வந்து வரும். ஓகேங்களா? 147. ஓகேங்களா? ஸோ கீழே வந்தவன் பிரேக் அன்றைக்கி கீழே வந்தவன் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 147 வந்து சப்போர்ட் அடித்தான். பட் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமானா ஸோ அப்சல்யூட்லி எடுக்க முடியாது. ஸோ இது என்ன டைமுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 10:10. ஸோ இங்கே பிரேக் டவுன் ரீடெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? பிரேக் டவுனுக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அந்த டைமில் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளோட பிரேக் டவுனை உடச்சி லூஸ் பண்ணிட்டு கீழே வரோம். இப்போ இவன் பிரேக் டவுன் லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னாவே ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 நோக்கி ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றது அர்த்தம். செல்லர்ஸ் வந்து செல் அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்கமிங்கில். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்ஸ் பிரேக் ஒன்று லூஸ் பண்ணிச்சுனாவே
ஸோ அந்த ஸ்ட்ரைக் 0 நோக்கி ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லெவலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக அந்த கரைச்சில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக் ஒன்றுக்கு மேலே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல 163.10 பர்ஃபெக்டாக ஒரு ரீடெஸ்ட்டு கொடுக்குறான். ஓகேங்களா. ஸோ இவன் ரீடெஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன டைம் 11 மணி 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் இவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் லாஜிக் சிம்பிள், எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்காங்க, இவன் 22 பாயிண்ட் பிலோவில் இருக்கான். இவன் வந்து இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிடுவானா வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ யார் பர்ஃபார்மரு, இவனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மர்ன்றது அது வேறு. ஸோ பிரேக் ஒனுக்கு பக்கத்தில் இருக்கான் தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பக்கம் ட்ரேடு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போது இங்கே இருக்க இந்த ரைசிங் வெட்ஜ் மாதிரி இருக்க பேட்டர்னை பற்றி போகிறவங்க இந்த இடத்துல செல் அடிக்கக்கூடாது, அது கீழே வராது. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த இடத்துல நமக்கு பிரேக் ஒன் மேலே போடும்போது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ லைக்லி 1 2 3 கேண்டிலோட லோவை ஒரே ஒரு கேண்டில் விற்க விட்டு தூவியிருக்கான். ஸ்டாப் லாஸ் அங்கிறதுக்கு அடிச்சிருக்கான். ஸோ இது என்ன டைமுக்கு 11 மணி 10 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ 250 அந்த 11 மணி 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுறான், கரெக்டாக பிரேக்கெல்லாம் பஞ்ச் அடிக்கிறான். ஸோ அப்போது இதுக்காண்டி இந்த மாதிரி இருந்தது. புட் ஆப்ஷன் வந்து இந்த சினேரியா கொடுத்து கால் ஆப்ஷன் இந்த சினேரியாவுக்கு இருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரைசிங் வச்சு கீழே ஒஞ்சிருக்கும் கன்ஃபார்மாக. ஓகேங்களா. ரைசிங் வச்சு மாதிரி இருக்க சினேரியா வந்து உடஞ்சிருக்கும். ஸோ ஏன் உடையில, இந்த இடத்துல கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக போகும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து போகுதுன்னா அடுத்து இவன் தான் டார்கெட்டு. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து போகுதுன்னா நெக்ஸ்ட் இவன் தான் டார்கெட்டு. ஸோ நம்மளோட சினேரியோ படி 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்திங்கனாலும் 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ இது உடையாதுன்றதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வேறு டிசைனில் வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ அதைப்படி பார்த்திங்க அப்படின்னா 23,200 கால் ஆப்ஷன் எடுப்போம். ஸோ கால் ஆப்ஷன் பிரேக் ஒனுக்கு மேலே இருக்குது, பிரேக்கை வந்து டேப் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபார்மர் வந்து 189.10 வந்து ரீடெஸ்ட் பண்ணுறான் அந்த டைமில். ஓகேங்களா. இப்போது 250 பிரேக் வந்து சஸ்டெயின் பண்ணுறான். இந்த இடத்துல 250 புட் வந்து ட்ராப் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ஆல்ரெடி ட்ராப்டு. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டுருக்கு, கரெக்டாக வந்து அவனோட பிரேக் ஒனுக்கு மேலே இருக்குது, பர்ஃபார்மருக்கு மேலே இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல், இது வந்து நம்ம டார்கெட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஸோ அப்சல்யூட்லி இவன் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான். ஸோ இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா ஸோ அடுத்து இதுதான் டார்கெட். ஓகேங்களா. ஸோ இந்த 249.38 தான் டார்கெட். ஸோ தீஸ் ஆர் ஆல் கன்ஃபார்ம் டார்கெட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ இங்கேருந்து மிஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் இதுதான். ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம மைனராக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்போனண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,300 புட் ஆப்ஷனை கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பண்ணி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறதுக்கு 23,300 புட் ஆப்ஷன் கரெக்டாக 10:55 உடச்சிட்டான். எதை, அவனோட பிரேக் எவனை லூஸ் பண்ணிட்டான். ஸோ இவனோட பிரேக் எவனை லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் செய்யப்பட்டதாக கருதப்படும். ஸோ கோயிங் டு 0. ஸோ வந்தான் ரீடெஸ்ட் பண்ணுறான் என்ன டைமுக்கு, கரெக்டாக 11:10க்கு. இவன் எங்கே இருக்கான், ஆல்ரெடியே பர்ஃபார்மருக்கு மேலே பிரேக் எவனுக்கு மேலே பர்ஃபார்மரை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ தாராளமாக இவனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஆப்போசிட் ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதை லைவில் கொடுத்துருந்தா அனாலிசிஸும் கூட. ஸோ நம்ம வந்து சும்மா சொல்கிற கதை கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டிங் தான் போகணும்னு சொல்லிட்டு 11:35 போஸ்ட் வந்து போட்டுருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 2 பாயிண்ட்ஸுக்கு பிஃபோர் வந்து திரும்பி இருக்குது. 56 பாயிண்ட் தேவை கிடையாது நமக்கு, 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் இட்ஸ் 2 enough. 100 குவான்டிட்டி மேபி 100 குவான்டிட்டி போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 3 to 4K வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. 1 lakhக்கே 4% வந்து ஈஸியாக கொடுத்துருவோம். ஸோ அப்படின்னும் போது நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக ட்ரேட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.